ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து ஆவணி ஞாயிற்றுக்கிழமை. ஆவணி ஞாயிற்றுக்கிழமை வந்து அம்மா ஊர்ல ஸ்ரீவைகுண்டம், புதுக்குடி அந்த ஏரியாலலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, பச்சரிசி சாதம் பண்ணி சாம்பார் வச்சு சாப்பிடுவாங்க. இன்னைக்கு வந்து நான் பச்சரிசி சாதம் பண்ணுறேன். அதுக்கு வந்து இடி சாம்பார் வைக்கிறேன். அதாவது பொங்கல் அன்னைக்கு நம்ம வைப்போம் பார்த்தீங்களா, பொங்கல் கறி அப்படின்ட்டு நிறைய கிழங்கு, காய்கறிகள்லாம் சேர்த்து போட்டு பண்ணுறது. இன்னைக்கு வந்து என்கிட்ட இருக்கிற கிழங்கு, அதாவது சேனக்கிழங்கு, உருளைக்கிழங்குலாம் இருக்கு. மற்ற காய்கறிகள் எல்லாத்தையும் சேர்த்து போட்டு இருக்கிறத வச்சு எப்படி சூப்பரா பண்ணலாம் அப்படின்றத இன்னைக்கு பார்க்க போறோம். இதுக்கு காம்பினேஷனா வந்து அப்பளம் அல்லது சீனி அவரைக்காய் வத்தல், முறுக்கு வத்தல் அது வச்சு சாப்பிட்டாலே சூப்பரா இருக்கும். தொடுகறி அப்படிங்கிறது வந்து தேவையில்ல. இது எப்படி பண்ணலான்றத பார்க்கலாம் வாங்க. அன்னைக்கு சண்டேங்கிறதுனால ஏசியில் வந்து கொஞ்சம் கூலிங் வந்து கம்மியாகவே இருந்துச்சு சென்ட்ரல் ஹாலில். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணி விட்டு கொஞ்சம் ஒட்டடை எடுக்கிற வேலை அது எல்லாமே இருந்துச்சு. அது எல்லாமே பிள்ளைங்களும் அவங்க அப்பாவும் கொஞ்சம் பார்த்துக்கிட்டாங்க. காலையில் நான் வந்து சப்பாத்தியும் சப்ஜியும் பண்ணி முடிச்சிட்டேன். பண்ணி முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு சமையல் பண்ணலாம் அப்படின்ட்டு இப்போ இந்த உருளையை வந்து நான் விளக்கு முன்னாலேயே வச்சுட்டேன். ஏன்னா பெரிய விளக்கு வந்து தேய்ச்சி கழுவ முடியல அடிக்கடி அப்படின்றதுனால அதை வந்து கெட்டி மேலே போட்டிருக்கேன். பொங்கல் அந்த மாதிரி நல்ல விசேஷங்களுக்கெல்லாம் எடுக்கலாம் அப்படின்ட்டு. இப்போ இந்த சின்ன விளக்கு தான் வச்சு சாமி கும்பிட்டுட்டு இருக்கேன். அதனால பூஜை ரூம் கொஞ்சம் எம்டியாக கடந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரண்ட்ல வச்சிருக்க உருளையை வந்து இங்கே வச்சுட்டேன். இப்போதான் கொஞ்சம் நல்லா திருப்தியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. இல்லை சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு கையோட சமையல் வேலை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அப்போ வந்து பச்சரிசி சாதம் பண்ணி இன்னைக்கு வந்து இடி சாம்பார் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து பிளான் பண்ணியிருந்தோம். நம்ம பொங்கலுக்கெல்லாம் வைப்போம் பார்த்தீங்களா, கொலக்கறி மாதிரி அந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்ட்டு. ஏன்னா வந்து வீட்டில் வந்து ஊரில் வந்து அந்த மாதிரி பண்ணுவாங்க. டக்குன்னு அந்த ஞாபகம் வந்துச்சு. பண்ணலாமான்னு கேட்டேன், எல்லாரும் ஓகேன்னு சொல்லிட்டாங்க. இப்போ நான் அதுக்கு தான் பண்ணிட்டு இருக்கேன். இடி சாம்பாருக்கு வந்து காய்கறி எல்லாமே இது பண்ணி வச்சுருக்கேன். கிழங்கு மட்டும் என்கிட்ட 2 தான் இருந்துச்சு. சேனக்கிழங்கும் உருளைக்கிழங்கும் அது எல்லாமே கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து இது ஒரு பொடி திரிச்சு போடணும். அதுதான் இதில் இம்பார்ட்டன்ட். சூப்பராக இருக்கும். ஒரு 15 வத்தல் போல் எடுத்திருக்கேன். கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, ஜீரகம், மிளகு, காயம் வந்து கட்டி காயம் எடுத்துக்கேன். இல்லைன்னா நீங்கள் பவுடர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். மல்லி ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு, கொஞ்சமாக அரிசி, பச்சரிசி எல்லாம் சேர்த்துட்டு, வெந்தயம் எல்லாம் சேர்த்துட்டு நல்லா இதை வந்து நான் அதை வந்து ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது எல்லாமே நல்லா ஃபஸ்ட்டு வந்து வத்தலை லைட்டாக எண்ணெய் சேர்த்துட்டு வறுத்துட்டு அதுக்கப்புறமா மற்ற பொருட்கள் எல்லாமே சேர்த்துட்டு வறுக்கணும். அது நல்ல மணம் வரணும். லைட்டாலாம் வறுக்கக்கூடாது, நல்ல மணம் வர வரைக்கும் வறுத்துட்டு கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது. ஆனால் அதுக்கப்புறமா நல்லா ஆற வச்சுட்டு பவுடராக திரித்து வச்சுக்கணும், நல்லா கொஞ்சம் கொரகொரப்பாக. இப்போ நான் தக்காளி, பல்லாரி, சேனக்கிழங்கு, உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய், வெண்டைக்காய், அப்புறமா தடியங்காய், கத்தரிக்காய் எல்லாமே சேர்த்துட்டு நான் கட் பண்ணி வச்சு கேரட் போட்டிருக்கேன், பீன்ஸ் போட்டிருக்கேன். உங்கள்கிட்ட என்ன காய்கறி நம்ம அவியலுக்கு சாம்பாருக்குலாம் யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அதில் எந்த காய்கறி இருக்கோ எல்லாத்தையுமே கொஞ்சம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் பிள்ளைங்க வந்து தனியாக செப்பரேட்டாக எடுக்க மாட்டாங்க. அப்புறம் வந்து அந்த குழம்பு வந்து நல்லா அப்படி குழஞ்சி அந்த மாதிரி இருக்கும். சூப்பராக இருக்கும். நல்லா பெருசாக நறுக்கணும் அப்படின்னா காய் வந்து கொஞ்சம் அப்படியே நெட்டு நெட்டாக இருந்த மாதிரி இருக்கும். குழம்புல வந்து தனித்தனியாக நார்மலாக பண்ணுற சாம்பார் மாதிரி இருக்கக்கூடாது. அதனால் கொஞ்சம் குட்டியாகவே கூட்டுக்கெல்லாம் நறுக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்கட்டும், நறுக்கிக்கோங்க. சேனக்கிழங்கு வந்து கொஞ்சம் காரல் மாதிரி இருக்குது அப்படின்னா தனியாக வச்சுட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க. இதை வந்து ஃபஸ்ட்டு லைட்டாக எண்ணெய் சேர்த்துட்டு, வெறும் எண்ணெய் தான் சேர்த்துருக்கோம், தாளிப்பு கொடுக்கல. இப்போது அந்த காய்கறி எல்லாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு பரட்டு, கொஞ்சம் காயப்பொடி மட்டும் சேர்த்து நல்லா பரட்டிக்கோங்க. நல்லா லைட்டாக வதங்கினதுக்கு அப்புறமா இப்போ வந்து தண்ணி சேர்த்துட்டு உப்பும் சேர்த்து இதை வந்து வேக விட்டுறணும். ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வேக விட்டுறணும். கொஞ்சம் பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க உங்கள் காரத்துக்கு. நம்ம காரத்துக்கு வந்து வத்தலும் திரித்து சேர்ப்போம். ஆனால் வந்து பச்சை மிளகாய் வந்து அது இன்னொரு டேஸ்ட் கொடுக்குன்றதுனால ஒரு 5, 6 பச்சை மிளகாய் போல் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 2 நேரம் வர மாதிரி இந்த சாம்பார் வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு 2 கப்பு தண்ணி சேர்த்துட்டு கூடவே உப்பும் சேர்த்துட்டு நல்லா மூடி வச்சுட்டு நல்லா வேக விட்டுருங்க. ஃபர்ஸ்ட்லேயே வந்து புளி தண்ணி சேர்த்தோம் அப்படின்னா காய் வந்து கொஞ்சம் டக்குன்னு வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். அதனால் ஃபஸ்ட்டு வெறும் தண்ணியையும் உப்பும் சேர்த்துட்டு நல்லா வேக விட்டுருங்க. ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வெந்தால் போதும். அதுக்கப்புறமா நம்ம வந்து பவுடர் திரிச்சு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த மிக்சர் ஜாரை நான் வந்து அலசிட்டு உள்ளே சேர்த்துருவேன். சேர்த்துட்டு அதுக்கப்புறமா அவிச்சு வச்சுருந்த பருப்பு ஒரு 200 கிராம் அளவுக்கு துவரம்பருப்பு அவிச்சு வச்சுருக்கேன். நீங்கள் வந்து 150 கிராம் அளவுக்கு துவரம்பருப்பும் 50 கிராம் சிறுபருப்பும் சேர்த்து அவிச்சாலும் நல்லாயிருக்கும். இது வந்து என்ன தண்ணி கலராக இருக்குதுன்னு நினைக்காதீங்க. இது வந்து நான் அந்த பொடி திரிச்சேன் பார்த்தீங்களா, அந்த மிக்சர் ஜாரில் அந்த மூடியிலையும் நிறைய பவுடர் ஒட்டி இருந்துச்சு, மசாலா பவுடர்ன்றதுனால அதை கலந்துட்டு அந்த தண்ணியை சேர்த்துருக்கேன். 1 கப் தண்ணியை கழுவிட்டு அந்த மிக்சர் ஜாரெல்லாம் கழுவி அலசி உள்ளே சேர்த்துருக்கேன். இப்போ வந்து 200 கிராம் அளவுக்கு நான் வந்து துவரம்பருப்பு அவிச்சு வச்சுருக்கேன். நீங்கள் வந்து சிறுபருப்பு கூட எக்ஸ்ட்ரா சேர்த்து வைக்கலாம், நல்லாயிருக்கும். நம்ம பொங்கல் குழம்புக்கு செய்யும்போது கொஞ்சம் கடலைப்பருப்பும் சேர்த்து செய்வேன். லாஸ்ட் அந்த சுமதி ஹெல்தி ஃபுட் சேனலில் உள்ள அந்த பொங்கல் குழம்புக்கு அவ்வளோ ஒரு சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருந்தீங்க. அவ்வளோ நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கிடச்சிருந்துச்சு. எனக்கு ரொம்ப ஒரு மிஸ் பண்ணுற மாதிரியே இருக்குது. கண்டிப்பாக நான் அது மாதிரி அந்த குழம்பு ரெசிபி வந்து மறுபடியும் நான் உங்களுக்கு போடுறேன். எல்லா கிழங்கு எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு நான் பொங்கல் டயத்துக்கு முன்னால் நான் உங்களுக்கு போடுவேன். இப்போ வந்து நம்ம வச்சு வச்சுருந்த பருப்பு எல்லாமே சேர்த்ததுனால எல்லாமே நல்லா கொதி வந்திருக்கு பாருங்கள். அந்த கொதிக்கும் போதே ஸ்மெல் வந்து சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம வந்து அந்த
மசாலா பவுடரை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்துட்டு உள்ளே சேர்க்கும். ஏன்னா வந்து ஹீட்டாக இருக்கிற அந்த கொதிச்சிட்டு இருக்க தண்ணியில் அந்த பவுடர் சேர்க்கும்போது சம்டைம் வந்து கட்டிகளாக அங்கங்கே நின்றுட்டுருக்கும். ஸோ அதனால் கலந்துட்டு சேர்க்கும்போது நல்லாயிருக்கும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு தண்ணியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அந்த பவுடர் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வரும்போது நல்ல அந்த காய்கறி எல்லாமே குழஞ்சி அந்த தண்ணியோடு சேர்ந்து வரும்போது டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இப்போ இங்கே தாளிக்கிறதுக்கு வந்து தேங்காய் எண்ணெயில் கடுகு, உளுந்தம்பருப்பு, வெந்தயம், கொஞ்சம் காயப்பொடி, நிறையா சின்ன வெங்காயம் எல்லாம் சேர்த்துட்டு 2 வத்தல் எல்லாம் சேர்த்துட்டு தாளிக்க கொடுத்துருக்கேன். டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இப்போ தாளித்து விடும்போதே அந்த இடமே அவ்வளோ ஒரு மணமாக இருக்கும். இதுலேயே வந்து எல்லா காய்கறியும் இருக்கிறதுனால இதுக்கு வந்து தனியாக அந்த அவியல், பொரியல் அதெல்லாம் வச்சா வந்து நல்லா எடுபடாது. இது நம்ம பொங்கல் குழம்புக்கு வந்து ட்ரெடிஷ்னலாக வைப்போம். இதுக்கு இந்த மாதிரி நீங்கள் எல்லா காய்கறியும் சேர்த்து பண்ணும்போது தனியாக பொரியல், அவியல் எதுவும் தேவைப்படாது. அதுமாதிரி இதுலேயே காய் நிறையா இருக்கிறதுனால பிள்ளைங்க வந்து பொரியல் எதுவும் தனியாக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் வந்து அப்பளம் மட்டும் தான் அன்றைக்கி பொரிச்சிருந்தேன். ஏன்னா இன்னும் மெதுக்கு வத்தல், சின்னவரக்காய் வத்தல் எதுவுமே என்கிட்ட இல்லைன்றதுனால அதுவே இதுக்கு வந்து சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்குங்க. திருநெல்வேலி சைடில் உள்ளவங்க எல்லாருமே கண்டிப்பாக இந்த குழம்பு வந்து செஞ்சுருப்பீங்க. இதில் வந்து இந்த சிறுகிழங்கு, கருணக்கிழங்கு அதெல்லாம் சேர்த்து போட்டிருந்தோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் செஞ்சு வச்சுட்டேன். எப்போதுமே சண்டே அன்னைக்கு நான் செஞ்சு வச்சுட்டேன்னா போதும், இவங்க அப்பாவே பிள்ளைங்க எல்லோரும் வந்து எடுத்து வச்சு இவங்க அப்பா வந்து ஃபஸ்ட்டு எல்லாத்துக்குமே பரிமாறிடுவாங்க. அப்படி தான் எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போர்ட்டிகோ வந்து இது வந்து என்னோட பொறுப்பு. உள்ளே எல்லாமே அவங்க க்ளீன் பண்ணி ஏசி எல்லாத்தையுமே ஃபேன் எல்லாமே க்ளீன் பண்ணி விட்டுட்டாங்க. போர்ட்டிகோ வந்து கொஞ்சம் தூசி இருந்துச்சு. ஆல்ரெடி வந்து 2 டேஸ் 3 டேஸ்க்கு முன்னால் தான் இது தூத்தேன். இருந்தாலும் கார் அடிக்கடி வெளியில் போயிட்டு உள்ளே வர்றதுனால நல்ல தூசி, காற்று வேறு அடிக்கு பார்த்தீங்களா? ஸோ எல்லாத்தையுமே தூத்து விட்டுட்டு லைட்டாக கழுவி விட்டுட்டேன். சண்டே எங்களுக்கு இப்படி தாங்க போச்சு. என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு நம்மளோட சேனல் சுமதிஸ் வேர்ல்டை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு விலாகில் சந்திக்கலாம். தேங்க்யூ.